அனைவருக்கும் வணக்கம். என் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம இந்தியாவில் இருக்கிற மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ இவங்க ரீசெண்டாக உயர்த்தியிருக்கிற மொபைல் ரீசார்ஜ் பிளான்ஸை பற்றி அதோட நிறை குறைகளை கொஞ்சம் பார்ப்போம். அது நமக்கு பயனுள்ளதா பயனில்லாததான்னு கொஞ்சம் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். டெலிகாம் ரெகுலேட்டரி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் பிளான்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டேட்டாவை யூஸ் பண்ணுறதில்ல. டியூவல் சிம் யூசர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இதனால் மக்கள் அதிகமான பேர் யூஸ் பண்ணுறவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக டேட்டாக்கும் சேர்ந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ 2G 3G யூசர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. 4G 5G இப்போ வந்திருந்தாலுமே 3G யூஸ் பண்ணுற யூசர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இதில் நம்ம டேட்டாவுக்கும் வேணான்னாலுமே நம்ம அதுக்கு காசு பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ட்ராய் என்ன கேட்டிருக்காங்க, இதனால் நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் பிளான்ஸ் மட்டும் மினிமம் ரீசார்ஜை மேக்ஸிமம் வேலிடிட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நாங்கள் என்ன கேட்டோம், இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். 2024 ஜூனில் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன், ஏர்டெல், ஜியோ இருக்க பிளான்ஸ் பாருங்கள். 1 மந்த் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 249 ரூபாய்க்கு ஜியோ 1 GB டேட்டாவும், ஏர்டெல் வி 299 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. வைஸ் வருஷம் அதே மாதிரி 1.5 GB 2 GB 2.5 GBக்கு 299 349 400 பிளான்ஸ். அதே மாதிரி 2 மாதம் 3 மாதம் இன்க்ளூடிங் டேட்டா. நல்லா கவனிங்க, இது இன்க்ளூடிங் டேட்டா இந்த ரீசார்ஜஸ். இதில் எஸ்எம்எஸ் இன்க்ளூடட் இருக்கும், அன்லிமிட்டெட் கால்ஸ் இருக்கும். ஒரு வருஷத்துக்கானது பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ்க்கு 336 நாட்கள், அதுலேயும் ட்விஸ்ட்டு 28 நாள் கால்குலேட் வச்சு 336 நாள் டேட்டாக்கு 24 GB டேட்டா 1899 ரூபாய்க்கு ஜியோவும் 1999 ரூபாய்க்கு ஏர்டெல்லும் வோடஃபோன் கொடுத்துருக்காங்க. ஈவன் அதிகமாக நம்மளுக்கு ஆட் ஆன் வேணும்னா 1 GB 2 GB 6 GBன்றது 1 GB 19 ரூபாய்க்கும், 2 GB 29 ரூபாய்க்கும், 6 GB 69 ரூபாய்க்கும் ஜியோலையும். அதே மாதிரி வோடஃபோன், ஏர்டெல் 22 33 77 வயசு வருஷம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் ஆட் ஆன் 1 டே 2 டே இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் வேலிடிட்டின்னு இருக்கும். நான் இப்போ 69 ரூபாய்க்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணேன், டேட்டா தீர்ந்துருச்சுன்னு ஜியோவில். அந்த 69 ரூபா எனக்கு அடுத்த இருக்கிற அந்த 4 மாதத்துக்கான கவரேஜ் இருந்தது, வேலிடிட்டி, அன்டைம் வேலிடிட்டி. ஆனால் இப்போது டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி இதை மாற்றிருக்காங்க பாருங்கள். இருக்கிற மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதோ இவங்க நம்மளுக்கு என்ன நல்லது பண்ணுற மாதிரி டேட்டா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் எப்படி மாற்றிருக்காங்கன்ட்டு பின்னாடி பாருங்கள். டேட்டாவுக்கு நீங்கள் எப்படி போனாலுமே நாங்கள் வச்சுருக்கிற ஹை பிளானுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணுறோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்லி டேட்டா வேணால் ஒன் டே 2 டே 5 டே 30 டேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, தவிர வேலிடிட்டி ரீசார்ஜ் அது வரைக்கும் வர்ற மாதிரி கொடுக்கல. பட் இங்கே இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, ட்ராய் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் மினிமம் பேசிக் பிளானுக்கான மினிமம் ரீசார்ஜில் மேக்ஸிமம் வேலிடிட்டி வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் அதுக்கு ரிவர்ஸில் இருக்கிற ஆல்ரெடி பழைய அமௌண்ட் எது இருந்தோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை விட இன்னும் ஹையஸ்ட்டாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இது 2 தடவை நடந்திருக்குங்க. 2025 ஜனவரிலேயே 23ஆம் தேதி, ஐ திங்க் 23rd ஆஃப் ஜனவரி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் வித்தின் ஒரு 1 வீக்குள்ளேயே செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ரிவைஸ்ட் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை வேல்யூடாக இருக்குது. இதை நீங்கள் பிஎஸ்என்எல்லோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இவங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, வேலிடிட்டி எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம யோசிக்க வேண்டியது மொபைல் ரீசார்ஜ்ன்றது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், தவிர ஆப்ரேட்டர்ஸ் அவங்க டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு கால் வேணுமா, காலுக்கான ரீசார்ஜ். ஏன் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு அன்லிமிட்டெட் கால்ஸ் வேணும், அதுக்கு செப்பரேட் ரீசார்ஜ், டேட்டா வேணா செப்பரேட் ரீசார்ஜ், எஸ்எம்எஸ் வேணா செப்பரேட் ரீசார்ஜ் இருந்தப்போ மந்த்லி ஒரு 30 ரூபா இல்லை மேக்ஸிமம் ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். 4G 5Gலாம் வந்துட்டாலுமே ஈவன் எனக்கு சுத்தமாக நெட்ஒர்க்கே வரதில்லைங்க. ஏன் சிக்னல் இல்லாததுக்கு நான் எதுக்கு அவ்வளோ பே பண்ணணும், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நெட்ஒர்க் இல்லாதப்போ நான் எதுக்கு அவ்வளோ பே பண்ணணும், யாருமே ஏன் யோசிக்கிறது இல்லை. நம்ம ஏன் எதுக்குன்னு நம்ம கொஷின் கேட்காத வரைக்கும் ஆப்ரேட்டர்ஸ் அவங்க டிசைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம கிட்டேருந்து எவ்வளோ காசு டெய்லியும் நம்ம பாக்கெட்லேருந்து போகணுன்ட்டு. நான் பிஎஸ்என்எல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலை, இருந்தாலும் மற்ற ஆப்ரேட்டர்ஸை பாருங்கள் எப்படி இருக்குது நெட்ஒர்க் கவரேஜ் அதெல்லாம் பாருங்கள். ரீசார்ஜஸ்க்கு எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். நார்மலாக நான் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க்கு 84 டேஸ் வேலிடிட்டிக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 GB டேட்டா கொடுத்துருந்தாங்க. வீட்டில் ஒய்ஃபை இருக்குது, அது எனக்கு அதிகம்.
வேணுன்றப்போ நான் ஒரு ஆட் ஆன் டாப் அப் பண்ணிக்கிட்டு டேட்டா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இவங்க கொடுத்துருக்குற பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வேணும்னா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் காலியாகிடும், இல்லைன்னா 2 நாளில் காலியாகிடும். மந்த்லி கட்டினா மந்த்லி தான் பண்ணணும். அதுவும் 350 ரூபா வரைக்கும்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப ஹை காஸ்ட்டு. எவ்வளோ வச்சுலாம் நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியாது இல்லைங்களா? try.gov.in அந்த வெப்சைட்டுக்கு போங்க. எல்லாருமே அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு மாற்றம் வருமா நம்ம பார்ப்போம். ஏன்னா நமக்கான தேவை என்னன்னு நம்ம தான் தீர்மானிக்கணும், மற்றவங்க இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எனி சஜஷன்ஸ் ப்ளீஸ் கமெண்ட். Please like, share and subscribe.